பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். தினத்திலும் என்னாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே எக்கால பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிடுகிறார். 7ஆம் மாதம் 1 தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் போதும் நாளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அந்த நாளிலே எப்படி பலிகளை செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எக்கால மூதி பலிகளை செலுத்தி தேவனுக்கு பிரியமான முறையிலே தேவனோடு நாம் சஞ்சரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அன்றை துதிக்கும் பொழுதெல்லாம் ஒரு எக்கால துணியாக அது செலுத்தப்படுகிறது. நம்மை ஜீவ பலியாக தேவனுடைய பரிசுத்தமான பலிபீடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மட்டுமல்ல, அது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியும் உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது என்று சொல்லி அங்கே வேலையொன்றும் செய்யாமல் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும், எப்படி பலிகளெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதையும் இங்கே ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்கு கற்றுத்தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான் என்பதை இங்கே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 30வது அதிகாரத்திலே பொருத்தனைகள் செய்யப்பட்டால் அது தேவனுக்கு எப்படி செலுத்த வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் நம்ம தனது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பன் வீட்டில் இருக்கும் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகள். கர்த்தர் மகிமை உண்டா. ஒருவன் கர்த்தருக்கு பொருத்தனை நிர்ணயம் பண்ணினால் பொருத்தி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே தீர்மானித்தால் அதை செலுத்த கடவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து 31வது அதிகாரத்திலே மீதியானதை பழி வாங்குவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படி தூண்டியவர்கள் மீதியானியர்கள். மீதியானிய பெண்கள் விசேஷமாய் இங்கே பாலாக்கு ராஜா பிலேயாம் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்ன பொழுது அங்கே கர்த்தர் சபிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் தந்திரம் பண்ணி வஞ்சகமாக இந்த மீதியான ஸ்திரீகள் மூலமாக இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திற்குள்ளாய் கொண்டு சென்றார்கள். சத்ருவான் இப்பொழுதும் வஞ்சித்து பாவத்துக்குள்ளாய் ஜனங்களை கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். அந்த சத்துடைய கிரியைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் உலகத்தின் சிநேகிதம் நமக்கு இருக்கக்கூடாது. மகிமை. உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று
1 யோவானிலே ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவன் ஒரு உலகத்தில் அன்பு கூறுவானானால் தேவனிடத்தில் அவனுக்கு அன்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த பொருத்தனைகளை எப்படி செலுத்த வேண்டும், கொள்ளைப் பொருளை எப்படி பங்கிட வேண்டும், சத்துருக்களை எப்படி விலக்கி போட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 32வது அதிகாரத்திலே யோர்தானுக்கு இக்கரையில் குடியேறிய இஸ்ரவேல் சந்ததிகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ரூபன் காத் கோத்திரத்தார் விரும்பியபடி அவர்கள் யோர்தான் நதிக்கு கிழக்கு பக்கத்திலே குடியிருக்க வேண்டும். அங்கு ஆடு மாடுகளுக்கு வேண்டிய மேய்ச்சல் இருக்கிறது என்று சொல்லி அங்கு ஆடு மாடுகள் அதிகமாக இருக்கிறபடினால் எங்களை இங்கே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே ஒரு நிபந்தனை தரப்படுகிறது. யுத்தம் செல்லும் பொழுது அவர்களும் சேர்ந்து யுத்தத்திற்கு வர வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. பொல்லாத சேனையோடு வான மண்டலங்களில் இருந்த பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அதற்காகத்தானே தேவனாய் கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறார். நம்ம பொல்லாத சத்துருக்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். யுத்தத்திலே கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஜெயத்தை தருவார். சத்துரு மீது ஜெயம் எடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய உண்டாவதாக. ஆம், சத்துருவானவன் இந்த உலகத்தில் இருப்பது கர்த்தருடைய பிள்ளைகளை மேற்கொள்வதற்காக அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த சத்துருடைய கிரிகள் எல்லாம் நமது கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட சத்துடைய கிரிகள் எல்லாம் அடங்கடிப்போம். உன்னதரான தேவன் தாமே விடுதலை தருகிற தேவனாய் நம்மோடு குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அவர்கள் சத்தியமங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், மீதியானதை மேற்கொள்வோம், சத்துருக்களை மேற்கொள்ளுவோம். கர்த்ததாமே நமக்கு கட்டளையிட்ட யாவையும் அந்த ஆண்டவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் அளிச்சுவாராக. ஆமேன், ஆமேன்.